அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வரலட்சுமி விரதம் இருப்பது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் என்பது குடும்பத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் தீர்க்க சுமங்கடி பாக்கியமும் நினைக்க மகாலட்சுமியை வேண்டி இருக்கப்படும் மிக முக்கியமான விரதமாகும். ஆடி அல்லது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னாள் வரும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த பூஜை கொண்டாடப்படுகிறது. இந்த விரதத்தை எளிய முறையில் வீடுகளை முறைப்படி எப்படி அனுசயம் செய்ய வேண்டும் என்பதற்கான வீடியோ தான் இது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். பூஜைக்கான பொருட்களை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி வீடை சுத்தம் செய்யணும். வீடை முழுமையாக சுத்தம் செய்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி மாக்கோடம் இட வேண்டும். அடுத்து பூஜை செய்ய வேண்டிய இடத்தை கிழக்கு நோக்கி அமருமாறு தயார் செய்து ஒரு மரப்பலகை அல்லது தட்டில் பச்சரிசி பரப்பி வைக்க வேண்டும். அடுத்து கலசம் மற்றும் அம்மன் அலங்காரம் எப்படின்னா, வெள்ளி அல்லது பித்தளை செம்பில் பச்சரிசி, நாணயம், மஞ்சள் கிழங்கு, வெற்றிலை, பாக்கு, கருகமணி ஆகியவற்றை இட வேண்டும். செம்பின் வாய்ப்பகுதியில் மாவிளைகளை சுற்றி வைத்து அதன் மேல் மஞ்சள் பூசிய தேங்காயை வைக்க வேண்டும். தேங்காயில் வரலட்சுமி அம்மன் முகத்தை கிடைத்தால் சாற்றி நகைகள், பூக்கள் மற்றும் புதிய ப்ளவுஸ் பீட் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். அடுத்து விரத முறை மற்றும் பூஜை, அதாவது வெள்ளிக்கிழமை வரும் இந்த வரலட்சுமி விரதம். அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது. காலையில் பூஜை அறையின் வாசலில் அல்லது வீட்டு வாசலில் அம்மன் கலசத்தை வைத்து தூப தீபம் காட்டி வரலட்சுமி ராவா மா இண்டி என்று மகாலட்சுமியை எங்கள் வீட்டுக்குள் எழுந்தருங்கள் என்று பாடிய கலசத்தை எடுத்து பூஜை பீடத்தில் அமர்த்த வேண்டும். அடுத்து விநாயகர் பூஜை பண்ணணும். எந்த ஒரு பூஜையும் விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்குவது மருது. சிறிதளவு மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து அவருக்கு அருகம்புல் பூக்கள் சாற்றி சுக்லாம்பர்தம் விஷ்ணு சசிவர்தம் என்ற ஸ்லோகத்தை கூறி வழிபட வேண்டும். அடுத்து அம்மன் வழிபாடு அர்ச்சனை. கலசத்திற்கு சந்தனம், குங்குமம், பூக்கள் சாற்றி தீபம் ஏற்ற வேண்டும். லக்ஷ்மி ஸ்லோகத்தை 108 போற்றிகள் அல்லது லலிதா ஸ்லோகத்தை படித்து பூக்கள் மற்றும் அச்சதைகளை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். அடுத்து நோன்பு சரடு மஞ்சள் கயிறு பூஜை. 9 முடிச்சுகள் கொண்ட மஞ்சள் கயிறுகளை அம்மன் பாதத்தில் வைத்து பூச வேண்டும். பூஜை முடிந்த வீட்டில் உள்ள முதிய சுமங்கலி பெண்களின் முதலில் கட்டி கொண்டு பின்னர் மற்ற பெண்களுக்கு வலது கையில் கட்ட வேண்டும். அடுத்து நெய்வேத்தியம் மற்றும் ஆரத்தி. அம்மனுக்கு பிடித்த கொழுக்கட்டை, பாயசம், வடை, சுண்டல், இட்லி மற்றும் பழங்களை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். இறுதியாக கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். விரதம் இருப்பவர்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, விரதம் இருக்கும் பெண்கள் காலையிலிருந்து மதிய பூஜை முடியும் வரை உபவாசனம் இருக்க வேண்டும். உடல்நிலை காரணங்களால் முடியாதவர்கள் பால் பழங்கள் உட்கொள்ளலாம். அடுத்து தாம்பழம் வழங்கணும். மாலையிட அக்கம் பக்கத்தினர் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து தாம்பழம், வெற்றிலை பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம், தட்சணை வழங்கி ஆசி பெற வேண்டும். அடுத்து கலசம் எடுக்கணும். சனிக்கிழமை காலையில் அம்மனுக்கு புனர்பூசம், சிறிய அர்ச்சனை, நைவேத்தியம் பூஜை செய்து கலசத்தை வடக்கு பக்கமாக சற்று நகர்த்தி வைக்க வேண்டும். அதன் பிறகே கலசத்தில் உள்ள அரிசியை அன்றாட சமையலுடன் சேர்த்து கலக்க வேண்டும். உங்களுக்கு விரிவான ஸ்லோகம் புரியாட்டி ஓம் மகாலட்சுமி நமக என்ற எளிய மந்திரத்தை 108 முறை மனதார உச்சரித்து தூவ தீப அன்போடு பூக்களை சமர்ப்பித்தாலே அன்னை வரலட்சுமி அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.